இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் வந்து எப்படி பண்ணணும்னு பார்க்க போகிறோம். இந்த ஐஸ்கிரீம் வந்து ரொம்பவே சூப்பராக கடையில் வாங்குகிற ஐஸ்கிரீம் மாதிரியே ரொம்ப எக்ஸாக்டாக அப்படியே இருக்கும். நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே வந்து ஐஸ்கிரீம் எப்படி பண்ணணும்னு சொல்லி நான் வந்து வீடியோஸ் உங்களுக்கு போட்டிருப்பேன். பட் அது வந்து நார்மலாக வீட்டில் இருக்க பொருள் வரைக்கும் வச்சு பால் அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணி அந்த ஐஸ்கிரீம் பண்ணியிருப்போம். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற ஐஸ்கிரீம் வந்து கடையில் எப்படி செய்கிறாங்களோ அதே மெத்தடை தான் நான் வந்து எக்ஸாக்டாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சிலது வந்து ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன மாறி இருக்கும். பட் இப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக ஷாப்பில் உள்ள மாதிரி ஐஸ்கிரீம் நம்ம வீட்டிலே பண்ணிக்க முடியும். ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கணும். இந்த விப்பிங் க்ரீம் பார்த்தீங்க அப்படின்னா அமுல் பிராண்டில் உள்ள விப்பிங் க்ரீம் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து என்ன விப்பிங் க்ரீம் கிடைச்சாலும் நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா கைவிடாமல் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். உங்ககிட்ட வந்து எலக்ட்ரிக் பீட்டர் வந்து இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் நார்மலாக விஸ்க் யூஸ் பண்ணியே வந்து நல்லா பீட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஓரளவுக்கு நல்லா இதை பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் இதில் வந்து நான் கேரமல் சாஸ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த கேரமல் சாஸை வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் எப்படி பண்ணணும்னு சொல்லி நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கேரமல் சாஸை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம இந்தளவுக்கு கேரமல் சாஸ் மட்டுமே ஆட் பண்ணி ஐஸ்கிரீம் பண்ணாலுமே நல்லாயிருக்கும். இதில் வந்து நல்ல ஒரு பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்காக நம்ம வந்து ரெடிமேடாக இந்த மாதிரி நமக்கு பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் வந்து நம்ம கடையில் கிடைக்கும். சேம் இந்த டைகர் பிராண்ட்லேயும் வந்து எல்லா ஷாப்ஸ்லையுமே அவைலபிளாக இருக்கும். இதை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இதை வந்து நான் ஜஸ்ட் ஒரு 2-3 ட்ராப் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இது ரொம்ப நமக்கு இந்த எசன்ஸ் வந்து ரொம்ப தேவைப்படாது. ஜஸ்ட் ஒரு 2-3 ட்ராப் மட்டும் இருந்தாலே போதும். இதில் வந்து நமக்கு வந்து கேக்குக்கெல்லாம் வந்து நம்ம விப்பிங் க்ரீம் பீட் பண்ணணும் அந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக க்ரீம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்தாலே நமக்கு போதும். பாருங்க, இந்த மாதிரி. இப்போ வந்து இந்த எசன்ஸ் எல்லாம் ஆட் பண்ண பிறகு நான் வந்து கடைசியாக வந்து பவுடர் சுகர் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். பவுடர் சுகர் வந்து இப்போ நான் 1 கப் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். அதனால் எனக்கு வந்து 1/2 கப் பவுடர் சுகர் வந்து தேவைப்படும். பவுடர் சுகருக்கு பொதுவாக கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா நீங்கள் வந்து இதிலேயே வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் வந்து சுகர் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் வந்து கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. நான் வந்து 1/2 கப் பவுடர் பண்ண சர்க்கரையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்திருக்கேன். மேக்ஸிமம் வந்து ஐஸ்கிரீம் எல்லாம் பண்ணுறதுக்கு வந்து கண்டென்ஸ்டு மில்க் தான் வந்து ஆட் பண்ணிப்பாங்க. என்கிட்ட வந்து கண்டென்ஸ்டு மில்க் இப்போதைக்கு அவைலபிளாக இல்லாததுனால நான் வந்து பவுடர் சுகரே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அடுத்து நான் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பாக்ஸில் பீட் பண்ண இந்த க்ரீமை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா தட்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும். இது வந்து நீங்கள் ஓவர் நைட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்தாலுமே ஓகே. இல்லை வந்து 5 மணி நேரம் நல்லா ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஐஸ்கிரீம் வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஃப்ரிட்ஜில் இருந்தும் எடுத்துட்டேன். நான் வந்து இது ஓவர் நைட்டு வந்து ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணி எடுத்திருந்தேன். ஸோ இது பாருங்கள் எவ்வளவு சூப்பரான ஐஸ்கிரீம் வந்து நம்ம வீட்டிலே பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இது எக்ஸாக்டாக வந்து கடையில் வாங்குகிற அதே ஐஸ்கிரீம் தாங்க. ரொம்பவே பர்ஃபெக்டாக நம்மளாலையும் வீட்டிலே பண்ணிக்க முடியும். இது வந்து நார்மல் ஐஸ்கிரீம்ஸோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவ் தான். மொத்தமாகவே 1 லிட்டர் விப்பிங் க்ரீம் பார்த்தீங்கன்னாலே வந்து 200 ரூபா தான். அதில் வந்து நான் ஒரே ஒரு கப்பு, அதாவது 250 கிராம் கிட்ட தான் வந்து நான் இந்த விப்பிங் க்ரீமே வந்து எடுத்திருப்பேன். ஸோ இதுலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-6 பேர் வரைக்கும் ரொம்ப தாராளமாகவே சாப்பிட்லாம். சம்மர் டைம்லலாம் வந்து நமக்கு நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம இந்த மாதிரி வீட்டிலே பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஐஸ்கிரீம் வாங்கி வச்சுட்டு நம்ம அது ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியாது அப்படின்னா நம்ம வீட்டிலே இந்த மாதிரி பண்ணிக்க முடியும். இந்த ஐஸ்கிரீம் ரெசிபி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இதே மெத்தடில் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி கம்பல்சரி கிடையாது. நீங்கள் பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவருக்கு பொதுவாக இல்லை வந்து கேரமல் சாஸ்க்கெல்லாம் பொதுவாக நீங்கள் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரூட் ஃப்ளேவர்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் நல்லா ஆப்பிளில் கூட நீங்கள் வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் மேங்கோ லைக் பண்ணி சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் மேங்கோ கூட நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சா அதையும்
ஃப்ரூட்டியும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்ட்ராபெரி வேணும்னா ஸ்ட்ராபெரி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னென்ன ஃப்ளேவர்லாம் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து சாக்லேட் வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் சாக்லேட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த ஃப்ளேவரை மட்டும் முன்ன பின்ன மாற்றி ஆட் பண்ணி நீங்கள் இந்த ஐஸ்கிரீம் வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணிக்கலாம். இந்த ஐஸ்கிரீம் வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.